ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்து மேல ஏற்கனவே நிறைய ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த கருங்காலி மாலை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆன்மீகத்து மேலலாம் எனக்கு பெருசா ஈடுபாடு இல்லை. நான் ஒரு தனுஷ் ஃபேன்பா, எனக்கு சிவகார்த்திகேயன்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க இந்த கருங்காலி மாலை போட்டிருக்காங்க, அதனால எனக்கும் போட்டுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு நினைக்கிற ரசிகர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. பெரிய பெரிய பிரபலங்கள், அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் ஏன் இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்துறாங்க? இந்த கருங்காலி மாலையில அப்படி என்ன நற்பலன்கள் இருக்குது? இந்த மாலையை நம்மளும் வாங்கி போட்டுக்கிட்டா என்னென்ன அதிசயம், என்னென்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்? இந்த கருங்காலி மரத்துக்கு, அதோட வேருக்கும் சரி, அதுல இருக்கிற பட்டைக்கும் சரி, மின்காந்த ஆற்றலை ஈர்க்கிற ஒரு தன்மையும் சக்தியும் இருக்குது. அதனாலதான் கோயில் கும்பாபிஷேகத்துல கலசத்தை நிலைநிறுத்துறதுக்காக இந்த கருங்காலி கட்டைகளை பயன்படுத்துவாங்க. அதே சமயம் கோயில்ல இருக்கிற விக்கிரகத்துக்கு கீழே சில தகடுகளை பதிச்சு வச்சிருப்பாங்க. இந்த தகடும் இந்த கருங்காலி மரத்துடைய கட்டைகளும், இந்த ரெண்டு சக்தியும் சேர்ந்து கலந்து ஒரு அபரிமிதமான ஒரு சக்திய கோயிலுக்கு போற நம்மளுக்கு கொடுக்கும், விக்கிரகத்தை பார்த்து வேண்ட நம்மளுக்கு கொடுக்கும். இதுதான் நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இந்த கருங்காலி மரம் முருகருக்கு உகந்த மரம் அப்படின்னு நம்பப்படுது. அதனால இந்த கருங்காலி மரத்தை நீங்க உங்க வீட்டுல வளர்த்தீங்க அப்படின்னா, மரம் வளர 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 உங்க வீட்டுல செல்வம், நலம், ஆரோக்கியம், சந்தோஷம், சுபிக்ஷம் சொல்லிட்டு உங்க வீடும் நல்லபடியா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகும். கருங்காலி மாலை யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னா, எல்லாருமே அணியலாம். எல்லாருக்குமே இது நற்பலன்களை தான் கொடுக்கும். ஆனா இதுக்குன்னு உகந்த 3 ராசிகள் இருக்கு. மிதுனம், மேஷம், விருச்சிகம். இந்த 3 ராசிக்காரர்கள் கருங்காலி மாலை அணிகிறது இன்னும் சிறப்பு தரும். இதுல செவ்வாய் கிரகத்துடைய நற்பலன்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்பப்படுது. கருங்காலி மாலை அணிஞ்சா எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னா, செல்வமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும் அப்படின்னு நம்பப்படுது. அதனாலதான் பெரிய பெரிய பிரபலங்கள் எப்பவுமே செல்வந்தராக இருக்கணும், அதிர்ஷ்டசாலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த கருங்காலி மாலையை அணிஞ்சிருக்காங்க. கருங்காலி மாலை இப்போ ஒரு ஃபேஷனா பயன்படுத்துறது கிடையாது. காலம் காலமா நம்மளுடைய வீடுகள்ல நம்மளுடைய முன்னோர்களால பயன்படுத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த கருங்காலி மரத்துக்கு எதிர்மறை ஆற்றலை அழிக்கிற சக்தி இருக்கு. அதனால வீடுகள்ல இதனால செய்யப்பட்ட சிலைகள் வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் இதை பயன்படுத்தி வாக்கிங் ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு இதை வச்சு மரப்பாச்சி பொம்மைகள் விளையாடுறதுக்கு கொடுப்பாங்க. அப்பதான் எதிர்மறை ஆற்றல்கள் எதுவும் குழந்தைகளை தாக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த கருங்காலியை வச்சு பயன்படுத்துற ஆர்டிஸ்டிக் விஷயங்கள் ஏராளம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.